கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ச்சியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருப்பவைகளை எப்படி நாம் பெற்று அனுபவிப்பது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இல்லை, தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை சுருக்கமாக ஒரே வசனத்தில் நாம் பார்த்தோம். 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை நாம் வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்கும் தேவையான அனைத்தையும் தேவன் தந்து அருளிவிட்டார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக தேவன் கொடுத்துட்டார்னா நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக அங்கும் இங்கும் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம், தேவைகள் மத்தியில் இருக்கிறோம், குறைவுகள் மத்தியில் இருக்கிறோம் என்பதை குறித்து அநேக சந்தேகங்கள், அநேக குழப்பங்கள் அநேக விசுவாசிகளுக்கு அநேக நேரங்களிலே வருகிறது. தேவன் அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவிக்குரிய நிலையிலே அவைகள் இருக்கிறது. எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஒன்றை, அதை இன்விசிபிளாக இருக்கிற ஒன்றை விசிபிளாக கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் விசுவாசம். பார்க்க முடியாத ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிற, இந்த கண்களுக்கு புலப்படாத நிலையில் இருக்கிற ஒன்றை கண்களுக்கு புலப்படக்கூடிய நிலையிலே, பார்க்கக்கூடிய நிலையிலே கொண்டு வர முடியாத ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். ஏன்னா தேவன் அப்படி தான் இருள் இருக்கும்போது இருள் பேசிட்டு இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி பேசினார். வெளிச்சம் அங்கே பார்க்கக்கூடிய நிலையிலே உண்டாயிற்று. ஆக ஒழுங்கினம் இருக்கும்போது ஒழுங்கினம் என்று பேசவில்லை, அங்கே ஒழுங்கை பேசினார், அங்கே ஒழுங்கு உண்டானது. குறைவு இருக்கும்போது குறைவு என்று பேசவில்லை, நிறைவை பேசினார், அங்கே நிறைவு பார்க்கக்கூடிய நிலையிலே உண்டாயிற்று. அப்போ தேவன் எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையினாலே அதை சொல்லுகிறார், அது அப்படியே நடக்கிறது. தேவன் அதை நல்லது என்று காண்கிறார். என்றைக்கு மனிதனை உண்டாக்கினாரோ அதன் பிறகு அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதன் பிறகு மனிதன் அவரை போலவே எல்லாவற்றையும் பேசி சிருஷ்டிக்கிறவனாக உண்டாக்குறவனாக இருந்தான். முதல் மனிதனாகிய ஆதாம் என்னென்ன பெயர் வைத்தானோ அந்த பெயர் இந்த நாள் வரை மாறாமல் இருக்கிறது. ஆக மனிதன் தேவனை விட்டு பிரிந்த பொழுது, பாவமுடைய வாழ்க்கையிலே நுழைந்த பொழுது, பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்த பொழுது அவன் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அவன் என்ன சொல்கிறானோ அது அப்படியே நடக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன சொல்ல போனால் அது நடக்குதுன்ற விஷயம் அவனுக்கு தெரியல. எது வேணுமோ அதை பேசுறதை விட்டுட்டு எது தேவையில்லை அவன் அதிகமாக பேசி அவன் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை அவன் உருவாக்கி விட்டான். அநேக குழப்பங்களுக்குள்ளாக அவன் அங்கே சென்று விட்டான். அநேக குறைவுகள், அநேக வியாதிகள், இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற அத்தனை ஒழுங்கினங்களும் மனிதனுடைய வார்த்தையினாலே வந்தது. ஆக இந்த ஒழுங்கினங்களை மாற்றும்படியான ஆற்றலை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது ரட்சிக்கப்பட்டிருக்கிற எவனாகிலும் யார் வேண்டுமானாலும், அது வாழ்க்கையிலே தடையாக இருக்கிற எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் அதை சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறேன். அப்போ நாம் சொல்றதுனால அது நடக்குது என்று அநேக மக்கள் நினைக்கிறார்கள். அது உண்மைதான். அப்படி நடந்திருந்தா எவ்வளோ பேர் சொல்லியிருக்கலாம், நடந்திருக்கணுமே, ஏன் நடக்கலையே என்று சில குழப்பங்களும் வருது. நானும் நிறைய முறை சொல்லிட்டேன், அந்த மழை போய் விழுந்த மாதிரி தெரியல, இந்த பிரச்சனை மாறின மாதிரி தெரியல. ஆக அங்கே என்ன நடக்குதுன்னா, நாம் சொல்கிறதுனால மழை போய் அங்கே விழலை. நாம் சொன்னால் விழுன்னு அவர் சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், அதனால் அது போய் விழுது. அவர் அந்த மார்க் 11:23 சொல்லலைன்னா நம்ம சொன்னாலும் அது போய் விழ போகிறது கிடையாது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அதற்கும் நம்ம சொல்றது.
அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவர் சொன்னது. அவர் சொன்னதை பேஸ் பண்ணி இப்போ நாம சொல்கிறோம், ஆண்டவர் நான் ஒன்று சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் நடக்குது, நான் சொன்ன நடக்குது, நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் அது நடக்குது. நான் சொன்ன மாறோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன், ஆகவே அது இப்போது நடந்தது என்றால் அது நடக்கும் என்று நீர் சொல்லியிருக்கு. உம்முடைய வார்த்தையை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஆத்தும வாழ்வு வந்து மனுஷன் எதனா ஒன்று பேசுனா அவன் மனசில் சிந்திக்காமல் பேசுறது இல்லை. எந்த ஒரு வார்த்தையும் அப்படியே தானாக உளறது இல்லை, தானாக பேசுறது இல்லை. எந்த ஒரு வார்த்தையும் மனுஷன் சிந்திச்சு தான் பேசுகிறான். ஆக இப்போ மனுஷன் சிந்திக்கிறான்னு சொன்னால் அந்த சிந்தனை செய்ய மாற்றல் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆத்மாவிலே, மனதிலே இருக்கிறது. அறிவு, உணர்ச்சி, சிந்திக்கும் திறன், சித்தங்கொள்ளும் ஆற்றல், இந்த அறிந்து கொள்கிற திறன், உணர்கிற திறன், தீர்மானிக்கிற ஆற்றலை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இப்போ இந்த ஆத்ம வாழ்வுக்கு அவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆக 3 யோவான் 1:2 வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மா வாழ்வை பேஸ் பண்ணி நீ பேசினா உன் லைஃப் இருக்கும். ஆத்ம வாழ்வு உண்டாகாம வெறும் வாழ்க்கையில் எல்லாமே மாறணும்னு நினச்சா ஆத்ம வாழ்வுனா ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்குது. அப்போது எல்லாமே வாழ்க்கையில் சீர்குலைஞ்சு போயிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம வாழ்வு அங்கே இல்லை. அதுதான் வாழ்க்கையில் வறட்சி, குறைவு என்று வரும்பொழுது அந்த குறைவை சரி பண்ணிடுறேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்ல பாருங்க. ஆத்ம வாழ்வை கொடுத்து அந்த குறைவை சரி பண்ணுறேன்னு சொல்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்களுக்கு சோறு போடுவேன்னு சொல்லலை. மகா வறட்சியான காலங்களுக்கு மூட்டை மூட்டையாக விளையும் அப்படின்னு சொல்லலை. மகா வறட்சியான காலங்களுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு கத்துறவங்க சொல்லலை. அதெல்லாம் வரும். வறட்சியான காலம் எப்படி வரும்னா உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குறார். ஆத்ம வாழ்வு மேலே உண்டாவது. எங்கெல்லாம் பைபிளில் வந்து குறைவுன்னு வந்துச்சோ அங்கெல்லாம் அவனுக்கு ஆத்ம வாழ்வு உண்டாயிருக்கும், அப்புறம் நிறைவாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பைபிளில் படிச்சு பாருங்க. ஈசாக்குடைய வாழ்வில் ஒரு குறை வந்துச்சு. ஊரே பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் இருக்குது. யாருக்குமே அங்கே விதை வந்து பூமியில் போட்டால் விளையில. எல்லாம் வந்து தன்னுடைய நிலங்களை விடுத்துட்டு எகிப்துக்கு போக அவங்க வந்து முயற்சி எடுத்துட்டாங்க. ஆக இவருக்கும் இவருடைய ஆத்மா வாழ்வு அங்கே இல்லை. இவரும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் முதல்ல ஈசாக்குக்கு ஆத்மா வாழ்வை கொடுக்குறார். நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை கேட்குறான் அவன், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உனக்கு எல்லாவற்றையும் நிலங்கள்லாம் உனக்கு தருவேன். அந்த தேசத்தில் விதைச்சான்னாக்கா ஆத்மாவு உண்டான பிறகு அவனுடைய சிந்திக்கிற திறன் மாறுது. ஏன்னா கர்த்தர் பேசிட்டார். இப்போ கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவன் அந்த சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் விதைக்கிறான். என்ன ஆச்சு? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. இன்னைக்கு நம்ம அதை தலைக்கீழ புரிஞ்சுக்கிறோம். வர வர விருச்சி அடைஞ்சு ஐஸ்வர்யனாகவும் நினைச்சுன்னு இருக்கிறோம். அப்படி இல்லை. வர வர சம்பளம் அதிகமாகி பணக்காரன் ஆகிடுவோம். வர வர சொத்து அதிகமாகி நம்ம பணக்காரன் ஆகிடுவோம். வர வர அறிவு அதிகமாகி இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம். வர வர நம்ம வருமானம் பெருகி இந்த கடன்லாம் போயிடும். அப்படி இல்லை. முதல்ல பணக்காரன் ஆகிட்டு வர வர விருத்தி அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர நிறைய சம்பளம் அதிகமாகி பணக்காரன் ஆகிடுவான்ல. நிறைய பேருடைய எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்போம், அடுத்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்போம். நம்மளோட வருமானம் சம்பாதிக்கிற திறன் வர வர அதிகமாகின்னு போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பணம் வாழ்க்கையில் வந்துடும் சொல்லி மனுஷன் எதை நம்புறான்னா அவனுடைய அந்த சம்பாதிக்கும் திறனை அவன் நம்புகிறான். ஆனால் அங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லுது என்னன்னாக்கா அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைஞ்சான். வர வர விருச்சி ஐஸ்வர்யன் ஆகலை, ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான். அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் ஏராளமான கழுதைகளும் ஒட்டகங்களும் ஏராளமான வேலைக்காரர் அவனுக்கு இருந்தார்கள். அதனால பெலிஸ்தியர் அவன் என்ன பண்ணாலாம், பொறாமை கொண்டார்களாம். முதல்ல அவன் பணக்காரன் ஆயிடுறான். எப்படிங்க அவ்வளோ சீக்கிரம் பணக்காரன் ஆகிட்டானாக்கா ஆத்மாவை உண்டான உடனே ஒரு காரியம் செஞ்சால் பாருங்க, அதுலேயே அவனுக்கு மொத்தமாக வந்துடுச்சு. 100% அவன் வந்து அறுவடை சொல்லிட்டான். அவன் 100% அறுவடை அவன் செய்து விட்டான். அதுக்கப்புறம் வர வர விருத்தி அடைகிறான். எதில் விருத்தி அடைகிறான்? அது நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் விருத்தி அடையணும். இன்னும் நிறைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆத்ம வாழ்விலே இன்னும் அதிகமாக விருத்தி அடைந்தான். ஆத்ம வாழ்விலே விருத்தி எல்லாம் அவனுக்கு வாழ்விலே
விருத்தியாக்கி கொண்டே போனது. அவன் ஐஸ்வர்யனானான், வர விருத்தி அடைந்தான். நம்ம என்ன நினைக்கிறோம், வர விருத்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யன் ஆகிடுவோம். இல்லை, முதல்ல ஐஸ்வர்யவான் என்கிற எண்ணம் மனசில் முதல்ல வரணும். என்ன வரணும்? அதுக்கப்புறம் தான் வரவர் விருத்தி அடைவோம். வரவர் விருத்தி அடைஞ்சு நம்ம ஐஸ்வர்யனா நினைச்சோம். அப்படி இல்லை, ஐஸ்வர்யன் ஆகி வர விருத்தி அடைந்தான். அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல முதல்ல ஆத்மா வாழ்வு முதல்ல வருது. அப்புறம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன். இந்த ஆத்மா வாழ்வு வந்த உடனே ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கான பதிலெலாம் ஜபிச்சா அது எப்போ நடக்குமோ எப்போ கிடைக்குமோன்ற மாதிரிலாம் கிடையாது. அது முடிஞ்ச ஒன்றாவே நம்ம நினச்சிக்கிறோம். அது ஜபிச்ச பிறகு அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வு. இப்போ என் வாழ்க்கையில் நடக்கும்படியான அனுமதியை நான் அதுக்கு கொடுத்து விட்டேன். ஏற்கனவே நடந்து என் பிரச்சனைக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி அதை செய்து முடித்து விட்டார். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே அது முடியும்படியான அனுமதியை நான் கொடுத்து விட்டேன். எனக்கு அர்த்தத்தை தான் அந்த ஜபமே வருது. 1 யோவான் 5:14-15 நாம் எதையாக நம்மளுடைய சித்தத்தின்படி கேட்டாலும் சித்தன வசனம் எதெல்லாம் சொல்கிறதால நம்மளுடைய சித்தம் வசனம் இந்த ஐஸ்வர்யனாக வசனம் சொல்லுது. அப்போ போல் ஐஸ்வர்ய தேவனுடைய சித்தம். ஐஸ்வர்யத்தை கேட்குறீங்கனாக்கா அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம். கையின் பேசல ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம தேவை அனைத்தும் சந்திக்கப்பட்ட நிலையில் நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் பெருகுவது தேவனுடைய சித்தம். நம் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். இப்போ இந்த சித்தத்தின்படி நம்ம கேட்டா இதுக்கப்புறம் சித்தம் தெரியணும் இல்லை, சித்தம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை தெரியலனாக்கா நீங்கள் தொடர்ந்து வேதவசனத்தை கேட்பீர்களானால் வேதவசனத்தின் மூலமாக நீங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். அதை குறித்து நம்ம ஏன் விளக்கமாக இதெல்லாம் தேவனுடைய சித்தன்றதை வேதவசன அடிப்படையில் எடுத்து நம்ம மேற்கோள் காட்டி போதிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இதெல்லாம் ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்கோம், டீட்டெயிலாக நம்ம அது போதிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் எந்த டவுட்டும் வந்துவிட தான் எதையாகிலும் வருது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்க. நம்ம சித்தத்தின்படி கேட்டால் அவர் காது கொடுத்து கேட்கிறார்ன்ற ஒரு நிச்சயம் நமக்கு வந்துடுச்சு. அந்த வசனம் அப்படி முடியாமல் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் இடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம். இதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ள போறோன்னு கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணு, இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அந்த விஷயமே ஆண்டவர் நாலேஜுக்கு போயிருக்குது. இதுக்கப்புறம் தான் அது நடக்கின்ற மாதிரி கிடையாது. ஏற்கனவே அவர் தெரிஞ்சுக்கினாரு, இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் இந்த இடத்துல நீ பிறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்து இத்தனை வருஷம் மறிக்க போகிற, இவனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன். அது உனக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ நீ அதை நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உன் பிரச்சனைக்கான தீர்வுகளை நீ ஜபத்தின் மூலமாக வேத வசனத்தை அறிந்து கொண்ட அறிவின் அடிப்படையிலே ஜபத்தின் மூலமாக என்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு இடம் கொடுத்து விட்டாய். அது நடந்து முடிந்த ஒன்றாகவே நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கிடைக்கான்ல. இப்போ தேங்க்ஸ் கிவிங் மந்த் ப்ரேயரே மாறிடுச்சு. இப்போது என்ன மாறிடுச்சுன்னா கண்ணில் பார்க்கல, என்ன பண்ணிகிட்ருக்குறோம், தேங்க்ஸு பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் கண்ணில் நம்ம அதை பார்க்கல, நன்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தேவனுடைய சித்தன்றதை நம்ம தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்படியே தேவனுடைய வார்த்தை குறித்து நம்ம அறிஞ்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் ஒரு சில தடைகள் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த தடைகள் என்பது குறித்து 3 தடைகள் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது தடை அவிசுவாசம். விசுவாசம் எப்படி உள்ளே வருதோ அவிசுவாசம் அப்படி தான் உள்ளே வருது. விசுவாசம் வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பதன் மூலமாக கேட்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்திலே வருகிறது, பெருகுகிறது. அவிசுவாசம் வேத வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கிறவைகளை நீங்கள் கேட்பதாலும் கவனிப்பதாலும் உங்களுக்குள்ள அவிசுவாசம் வருகிறது. ஆக இந்த அவிசுவாசம் ஆசீர்வாதம் கிட்ட வந்துட்டாலும் உள்ள போகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோத்திர பிதாக்களுக்கு அது இருந்தது. முதல்ல விசுவாசம் வச்சு, ரெண்டாவது அவிசுவாசம் வந்துச்சு. முதல்ல விசுவாசம் வந்து அது கிட்ட போய் எடுக்கிற நேரத்தில் அவிசுவாசம் தான் அவங்களுக்கு கழிவுண்டுச்சு. ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடானவைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஆட்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அங்கே இருந்தாங்க உண்மையில் இப்படி ஆட்கள்லாம். ஆனால் அதை விட தேவன் பெரியவருங்கிற வெளிச்சம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நமக்குள்ளே இருக்கிறவர் அந்த ராட்சதர்களை விட பெரியவர், அவர்களை காற்றிலும் நான் பலவான், எனக்குள்ளே இருக்கிற தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், அவனை என்னால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். பாருங்கள், விசுவாசம் உள்ளே இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரொம்ப அற்பமாக நினச்சிடுவான் அவனை. அவன் பலத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவன் திறமையில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவன் பதவியில் பெரிய ஆளாக இருக்கலாம், அவன் அதிகாரத்தில் பெரியவனாக இருக்கலாம்,
எல்லாத்துலையும் பெரியவெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு பெரிய அளவே தெரியாது. நமக்குள்ள தேவனும் தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடும் விசுவாசம் அதிகரிக்கும் போது இந்த கோலியாத்தை தாவீது எப்படி பார்த்தாலும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுக்கு தாவீதை பார்த்த பார்வை ஒன்று இருக்குது, மற்றவங்க கோலியாத்தை பார்த்த பார்வையும் இருக்குது. அவங்க பாடுறலாம் கோலியாத்து பெரியாலே நம்ம ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க பாடுற தாவீது ஒன்றுமே கிடையாது, அவங்க குடும்பத்திலே தாவீது ஒன்றுமே கிடையாது. ஆனால் தாவீதோட பார்வையில் இந்த கோலியாத்து ஒன்றுமே கிடையாதுன்னு பார்த்தான். ஏன்னா அவனு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவனு ட்ரெயின் பண்ணிட்டார். சும்மா ஒன்றும் சிங்கத்தின் வாய் ரெண்டாக கிழிச்சு போடல. இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையை சந்திப்பப்பா, அப்போ நீ பதறிடக்கூடாது. இப்போ நான் ட்ரெயின் பண்ணுறேன், ஆடு வைக்கும் போது உன்னை நான் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கி வச்சுருக்கிறேன். ஒரு முறை கரடி வந்துச்சு, அது வாய் ரெண்டாக கிழிச்சு போட்டான். ஒரு சிங்கம் ஆட்டை வந்து கவிச்சு வாய் ரெண்டாக கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி விட்டான். இதெல்லாம் எதுக்கு பண்ணோன்னா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு சிங்கம் போல் ஒருத்தன் வரப்போகிறான். ஆனால் நீ யார் தெரியுமா? அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிக்கிறான். எல்லாரும் விழுங்க முடியாது. எவனை விழுங்கலாமோ, எவங்கிட்ட அவிசுவாசம் அவனை விழுங்கிடுவான் அவன். ஆனால் நீ யார் தெரியுமா? நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். நீயும் ஒரு சிங்கம் தான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை பயமுறுத்தி, சிங்கம் எப்படி ஒரு விலங்கை வேட்டையாடனாக்கா அது கர்ஜித்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த விலங்கை வேட்டையாடிடும். அதுபோல் அவன் அந்த கோலியாத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்க பயமுறுத்தி பதட்டத்தை ஏற்படுத்தி திகிலை ஏற்படுத்தி அவங்கள காலி பண்ண நினைக்கிறான். நீ தான் ஒரிஜினல் சிங்கம். இப்போ என்னன்னாக்கா, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இப்போ நீ தைரியமாக நில்லை, ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அப்போ தேவனுடைய வார்த்தை ரொம்ப காதில் கேட்டு 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 உள்ளத்தில் ரொம்ப தேவன் நல்ல ஐக்கியத்தில் இருந்து அவன் அந்த இடத்துல நிற்கும் போது கோலியாத்தை பார்த்த பார்வை வேறமாக இருந்தது. ஆனால் 12 கோத்திர பிதாக்கள் அந்த ராட்சதர்களை பார்க்கும்போது, அவங்க பட்டணங்களை பார்க்கும்போது, அந்த கானானியரில் பார்க்கும்போது, அந்த ஏத்திரியம் வீசிரியம் பார்க்கும்போது இவங்க பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வசனம் கொடுக்கப்பட்டுச்சு, பாலும் தேனும் ஒரு காண்டஸ் உனக்கு கொடுத்தேன், வெளியே கொண்டு வந்தாச்சு எகிப்திலிருந்து. இப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ உள்ளே போய் அதை சுதந்திரிக்கணும். கிட்ட போகிற நேரத்தில் இந்த வசனத்துக்கு எதிரான வகைகளை பார்த்து அவிசுவாசம் உள்ளே நுழைஞ்சி விசுவாசத்தை அவங்க இழந்து அவிசுவாசத்துக்கு அவங்க அடிமையாகி அந்த வாக்குத்தத்தத்தை பெற முடியாமல் போய்விட்டார்கள். அந்த பெறக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆக அந்த அவிசுவாசம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே எப்படிலாம் நுழையுதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனத்துக்கு எதிராக எதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கவனிக்கும்போது, அதெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இந்த அவிசுவாசம் உள்ளே நுழைகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. ரெண்டாவது கீழ்ப்படியாமை. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா மன்னியாமை. இது மூணாவது கருத்தை குறித்து நம்ம அந்த கீழ்ப்படியாமை குறித்து நம்ம பேசிட்டோம். இப்போது மன்னியாமை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். இன்னும் கொஞ்சம் ரிமைண்ட்மெண்ட் நான் போகலாம். கீழ்ப்படியாமை பற்றி கொஞ்சம் ரிமைண்ட்மெண்ட் போகலான்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4:6-12 வரைக்கும். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறது. எதில் பிரவேசிக்குது? இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது. ஏன்னா அவங்க பிரவேசிக்காமல் விட்டாங்க. அதை யார்? 6 லட்சம் புருஷர்கள், அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் செத்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் பேர் வருவாங்க. அவ்வளோ பேரும் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. அது அவங்களுக்காக சொல்லப்பட்டுச்சா? இல்லை. இப்போது நமக்காக தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாம் இந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்து நாம் அந்த அலைச்சல் மன உளைச்சல் பதட்டம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாத வாழ்க்கையிலே நாம் பெற்று அனுபவித்து ஆசீர்வாதம் வாழும்படியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா நீ இப்போ எல்லாத்தையும் எடுக்க முடியும், எல்லாவற்றையும் எடுத்து உரிமை பாராட்டக்கூடிய நிலையில் நீ இப்போது இருக்கிறாய். அவங்களால அது முடியல. சில திருஷ்டாந்தமாக இருக்கும். என்னது பைபிள் எப்படி சொல்லுவோம்? ஒரு சில பனிஷ்மெண்ட் வந்துச்சுனாக்கா அது திருஷ்டாந்தமாக எடுத்துக்கணுமா? ஏன்னா நமக்கு அது வந்துவிடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, அது ஒரு திருஷ்டாந்தம். அது ஒரு நாம அதேமாதிரி போய் அந்த பாவத்தில் போய் சிக்கிடக்கூடாது, அந்த பிரச்சனையில் போய் நம்ம அதில் விழுந்துடக்கூடாது. அவங்கள மாதிரியே நம்ம அந்த சூழ்நிலை சந்திக்கும் போது அவங்கள மாதிரி நம்ம அதை டீல் பண்ணிடக்கூடாது. அதனால தான் அந்த திருஷ்டாந்தமாக அவங்களுக்கு அது நடந்துச்சு. பைபிளில் சில நேரத்தில் அப்படியே இருக்கும். அவங்களுக்கு திருஷ்டாந்தமாக அது நமக்கு திருஷ்டாந்தம் உண்டாபடி அது அவங்களுக்கு நடந்துச்சான். நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அது நடந்துச்சு. உஷாராக இருப்பா அவனுக்கு அப்படி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஜாகிரதையாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டான். அவன் அதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டான், நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு திருஷ்டாந்தமாய் நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4:6-12 வரை, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள். சுவிசேஷம்னா இங்கே
குட் நியூஸ், நற்செய்தி முதலாவது கேட்டவர்கள். எந்த நற்செய்தி? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்கிற நற்செய்தி முதலாவது கேட்டவர்கள். கீழ்ப்படியாமையினால் அதில் பிரவேசியாமல் போனபடியினால். ஏன் போனாங்க? வசனத்தை கேட்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வசனத்துக்கு எதிரானது கேட்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணுறது கீழ்ப்படியாமை என்று பொருளாகி விடுகிறது. வசனத்துக்கு கேட்டு அதை நீங்கள் அறிக்கை செய்யறதுக்கு பதிலாக ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்கிறதுக்கு பதிலாக வசனத்தை கேட்கறதுல ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் இல்லைனாக்கா வசனத்துக்கு அது கீழ்ப்படியாமை என்று அங்கே அர்த்தமாகிறது. அப்போது முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினால் அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இப்போ இன்று அவளை சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி பாருங்க. அங்கே ஒன்று மேற்கோள் கட்டுறாரு. எதை? இந்த இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு போக முடியாமல் அவன் கீழ்ப்படியாமல் விழுந்து போனதை பேஸ் பெண் அங்கே மேற்கோள் காட்டி, அப்புறம் தாவீது எழுந்த சங்கீதத்தில் சொன்னதை மேற்கோள் காட்டி திரும்ப இன்றுன்னு ஒரு வார்த்தை பாருங்கள். 7ஆம் வசனத்தில் 2 முறை இன்றுன்னு வரும். அப்போது அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்றைக்கி அவள் சத்தத்தை கேட்பேலாம் கடிதமாக தாவீது சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அதை பேஸ் பண்ணி திரும்ப இன்னைக்கு சொல்கிறான்றார். இன்று என்று சொல்கிறதுனாலே பின்னும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். யோசுவாவில் இலைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையில் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியையில் முடித்து ஓய்ந்திருப்பான். தேவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தது போல இப்போ அதோடு கூட ஒப்பிடுறாரு. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ பேசின எல்லாம் நடக்கும், இதுக்கப்புறம் ஒன்றும் சிருஷ்டிக்க போகிறது இல்லை, எப்படியாப்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி எல்லாம் நான் ஏற்கனவே பண்ண அதில் தான் வரப்போகுது. நோவா காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. திரும்பவும் தேவன் மரம் செடி கொடியில் உண்டாக்கலை, திரும்பவும் பறவைகள் தேவன் உண்டாக்கலை, எல்லாமே நாசம் போகிற நிலையிலும் திரும்ப தேவன் அதை உண்டாக்கலை. ஏற்கனவே தேவன் உண்டாக்குன அந்த விதைகள் பேழைக்குள்ள இருந்துச்சு. அந்த விதை எடுத்த விதைக்கு திரும்பவும் விளைச்சல் உண்டாகும். இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற கோதுமை நெல் கேழ்வரகெல்லாம் முதல்ல தேவன் உண்டாக்குனாரா அந்த விதைகளை தான் நம்ம எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் எந்த தாவரத்தையும் உண்டாக்கலை. அது 6 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் தேவன் எந்த தாவரத்தையும் உண்டாக்கவே இல்லை. எந்த விதை மரச்செடி கொடிகளையும் தேவன் உண்டாக்கவே இல்லை. அதன் பிறகு அந்த விதைகள் எடுத்து மனுஷன் என்ன பண்ணுறான், விதைக்கிறான். அது இன்றைய வரைக்கும் நம்ம அதை புசித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை அதை தான் புசிக்க போகிறாங்க. அந்த விதைகளை வச்சுட்டு போகிறோம். இன்னும் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அவங்க அதை தான் புசிக்க போகிறாங்க. ஏன்னா விதைகள் இருக்குது. ஆதாம் காலத்துலேருந்து இருக்கிற விதைகளை தான் இன்றைக்கும் நம்ம புசித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஏன்னா அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்ந்தது போல இப்போ விதை இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்து போனால் சும்மா வீட்டில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருடைய எண்ணங்கள்லாம் அப்படின்னா அவன் முடிச்சுட்டெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு, இப்போ நாமளும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துனா எல்லாம் வந்துடும் போது நம்ம வாழ்க்கையில் இல்லை. அங்கே விதை இருக்குது, இதுக்கப்புறம் இதை உருவாக்க வேண்டியது கிடையாது. என்ன இருக்குது அங்கே? விதை இருக்குது. அதுபோல் நமக்கு தேவனுடைய வார்த்தை விதைகளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தத்தங்கள்லாம் விதைகளாக வார்த்தைகளாக நமக்கு அங்கே இருக்குது. அதை எடுத்து நம்ம பேசாமல் இருக்கிறது தான் கீழ்ப்படியாமல். இப்போ சொல்கிறார், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி, இப்போ அந்த திருஷ்டாந்த வார்த்தை வந்து பாருங்கள், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு நாம் தெளிவுபடுத்தி பிரயோசிக்க கொஞ்சம் உஷாராக இருப்பான்றாரு. திருஷ்டாந்தம் ஏற்கனவே ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டான். இப்போது செகண்ட் சான்ஸ் உனக்கு கிடைக்குது, நீ அதை மிஸ் பண்ணிட்டது. அவனை மாதிரியே நீ இருந்துடாத. அவன் முதல்ல கேட்டான், அவனுக்கு வாய்ப்பு கிடச்சிது, அவன் விட்டுட்டான். இப்போ உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, நீ அதே மாதிரி அவன் பண்ண அதே தப்பை நீ பண்ணிடாத. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு திருஷ்டாந்தம் என்ன, ஒருத்தருக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு, அந்த தோல்வி உனக்கு இப்போ ஒரு பாடமாக இருக்குது. என்னன்னாக்கா அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு அவனை சுதந்திரிக்காமல் போயிட்டான். இப்போ அந்த திருஷ்டாந்தம் என்றால் ஏற்கனவே ஒருவனுக்கு ஒன்று நடந்து விட்டது, நமக்கு அது நடக்கக்கூடாது. ஏற்கனவே ஒருவனுக்கு ஒன்று நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் அது நடக்கக்கூடாது என்று சொல்லி இப்போ சொல்கிறார். ஆகியால் அது திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமல் விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடுவோம் சொல்லிட்டு இப்போ தேவனுடைய வார்த்தையோடு கம்பேர் பண்ணுறாரு. 1ஆம் வசனத்தில் எதோட கம்பேர் பண்ணுறாரு? தேவனுடைய வார்த்தையோட. அதை சாதாரணமாக நினச்சிடாத, அது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். அது ஆவியில் போயிட்டு உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த சீர்கட்டு போன ஐக்கியத்தை சீர்படுத்தி கொடுத்துரும். மனசாட்சியை கழுவி சுத்திகரிச்சு இயேசுவின் ரத்தத்தை குறித்த வெளிச்சத்தை வெளிப்படுத்த தேவனுடைய வார்த்தை கொடுக்குது. உன் மனசாட்சியை கழுவி சுத்திகரித்து தேவனுக்கு உனக்கு நல்ல உறவை ஏற்படுத்திடும். உனக்கு ஆவிக்குரிய நடத்துதலை கொடுத்துரும். ஆவியான சத்தத்தை கேட்க வச்சிரும். இந்த வார்த்தை எல்லா வேலையும் செய்யும். ஆவியான நடத்துதல் உனக்கு கொடுக்கும். உன் மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கும். தேவனை அறிந்து கொள்ள ஆற்றல் உனக்கு கொடுக்கும்.
அது எங்கெல்லாம் வேலை செய்யுதுனாக்கா அது ஆவி ஆத்மா சரீரம் ஃபுல்லாக வேலை செய்யும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா. எது ஃபஸ்ட்டு வரணும்? இப்போ நான் பேஸ் பண்ணி எது சொல்கிறேன்னா ஆவி ஆத்மா சரீரம் பேஸ் பண்ணி சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? ஆவி ஆத்மா சரீரம் தான் நம்ம மனுஷனை வந்து இப்படி தான் அவங்க பிரித்து சொல்கிறாங்க. முதல்ல எதை வைக்கிறாங்க? ஆவி, ரெண்டாவது ஆத்மா, மூணாவது சரீரம். இப்போ அப்படி தலைக்கிழமை ஆச்சு. சரீரம் ஆவி ஆத்மா. மனுஷன் சரீரத்தை தான் முதல்ல பார்க்குறோம், அப்புறம் ஆத்மா ரெண்டாவது, ஆவிக்கு வாழ்க்கை அப்புறம் போயிடுச்சு. இப்போ தேவனத்தை எப்படி கூட்டுறாரு பாருங்க. வார்த்தை முதல்ல எங்கே வருதுன்னா உன் மைண்டை போய் முதல்ல ஒரு பாதிக்குது. எதை பாதிக்குது? ஏன்னா ஆத்மாவால் தான் சிந்திக்கிறோம் திறன் இருக்குது, சித்தம் கொள்ளும் ஆற்றல் இருக்குது. உன்னுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை. தேவனே அதை பேசியிருந்தா கூட, தேவனுடைய வாய்ப்பு வச்சுருந்தா கூட, ஆவியில் வந்து விருப்பம் கொள்ளும் ஆற்றல் ஆவியில் கிடையாது. சித்தம் கொள்ளும் ஆற்றல் வில்பவர் ஆவியில் கிடையாது. வில்பவர் தேவன் எங்கே வச்சிருக்கிறாரு? உன்னுடைய ஆத்மாவிலே மனதிலே அறிவு உணர்ச்சி சித்தம் என்கிற அந்த 3 பகுதிகளை கொண்ட அந்த அந்த ஒன்றுக்கு பேர் தான் ஆத்மா. இந்த ஆத்மாவில் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய தீர்மானிக்கும் ஆற்றல், சித்தக்கொள்ளும் ஆற்றல் அங்கே இருக்கிறது. இப்போ எது ஃபஸ்ட்டு வருது பாருங்க? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதான்னு சொல்லிட்டு இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஆத்மான்னு வருது பாருங்க. அப்போ நல்வாழ்வு எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா கர்த்தர் நித்தம் நடத்தி மகாரட்சணை காலங்களில் அவங்க ஆத்மானு முதல்ல வந்துச்சு. பிரியமானவனே உன் ஆவி வாழ்றது போல வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியில் எல்லாமே இருக்குது, ஆவி வாழ்ந்து தான் இருக்குது. உன் ஆத்மா வாழ்வது போல. அப்போ இந்த ஆத்மா வாழ்வு எங்கெல்லாம் வருது பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 12 கூட நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வருஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுத்தறியதாக உங்கள் மனம்னா ஆத்மா, உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ மைண்டில் ஏதோ ஒன்று நடக்குது. ஆத்மா வாழ்வு வந்து ஆவிக்குரிய வாழ்வை பாதித்து திரும்ப ஆவிக்குரிய வாழ்வு ஆத்மா வாழ்வில் உண்டாக்கி வாழ்க்கையில் எல்லாமே வருது. ஃபஸ்ட்டு ஆத்மாவில் போகுது உங்களை அறிவில், அதுக்கு பிறகு உன் ஆவியில் அது வேலை செய்யுது. திரும்ப ஆவியில் வேலை செஞ்ச ஒன்று உன் சரீரத்தில் பலனாக கொடுக்குது, உன் பொருளாதாரத்தில் மாற்றத்தை உண்டாக்குது, உன் வாழ்க்கையில் நல்வாழ்வு உண்டாக்குது, உன் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்குது, நீ செய்கிற கையும் பேசாத ஆசீர்வதிக்குது, உன் வாழ்க்கையில் வர வர விருத்தி எழுந்து மகா பெரியவனாகிற வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குது, ஐஸ்வர்ய வாழ்க்கையிலே உண்டாகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்கிற முதல் ஆத்மாவுக்குள்ளே போகுது, அப்புறம் ஆவியில் போகுது. எங்கே போகுது? உனக்கு ஆவிக்குரிய ஆவியில் எல்லாமே நடந்துருக்குது. ஆனால் உனக்குள்ளே ஒரு ஆவி ஒன்று இருக்குது. உனக்குள்ள ஒரு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். இந்த ஆவி மனுஷன் வாழணும், இந்த சரீரம் வாழணுனாக்கா எதை சாப்பிட்ணும்? சாப்பாடு சாப்பிட்டா சரீரம் நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம். நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா, நல்ல விட்டமின்ஸான நல்ல சீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா, நல்லா முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்டீங்கன்னா எங்கள் சரீரத்தில் நல்லா நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்குரிய விட்டமின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இறைச்சி வகைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா சரீரம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது இந்த சரீரத்துக்கு தேவையானது எங்கே கிடைக்குதுனாக்கா ஆகாரத்து மூலமாக கிடைக்குது. அப்போ இந்த சரீரம் வாழுது. இன்னொரு ஆகாரம் தேவன் வச்சிருக்கிறார். என்னன்னாக்கா தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு ஆகாரம். அந்த ஆகாரம் எந்த வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதில் கேட்குற அந்த வார்த்தை இந்த ஆவியில் போயிட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்வத்தை உண்டாக்குது. இந்த ஆத்மா உண்டாக்கும் போது ஆவியில் ஒரு வெளிப்பாடு மனுஷனுக்கு கிடைக்குது. அந்த ஆவியில் கிடைச்ச வெளிப்பாடு திரும்ப ஆத்மாவுக்குள்ளே வருது. ஆத்மா வழியாக ஆவிக்கு போய் ஆவி வழியாக திரும்ப ஆத்மாவுக்கு கேட்கும்போது நீங்கள் முதல்ல கேட்குறீங்க, கேட்டது நீங்கள் சிந்திக்கும் போது அது சிந்தனையை அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. வசனம் கேட்கும் உடனே வேலை செஞ்சு இல்லை. அங்கே நடந்த பிரச்சனை தெரியுமா? பாலம் தீன உடைய காலத்தை கொடுத்துட்டு கவர்மெண்ட் எல்லாம் ஒருத்த கூட அதை தியானிக்கவே இல்லை. அதுதான் இவனை பார்த்து சொன்னார், நீ கொஞ்சம் விட்டுற போகிறப்ப பார்த்து கொஞ்சம் 6 லட்சம் புருஷருக்கு சொன்ன ஒருத்த கூட கேட்டானா தவிர அது என்னன்றது அலசி ஆராய்ச்சி பார்த்தது கிடையாது. இவ்வளோ பேர் பொறுப்பில் கவனம் செலுத்திட்டு போகிறேன். இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் கவனம் செலுத்து. இரவும் பகலும் இதை நீ தியானமாயிரு. அது உன் கண்ணை விட்டு பிரியவே கூடாது, வாயை விட்டு பிரியவே. அப்போ நீ பண்ணுறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அப்போ உனக்கு ஆத்மா வாழ்வு உண்டாகிடும். அவன் காதில் கேட்டானா தவிர ஆத்மா வாழ்வுக்கு முதலும் கொடுக்கல. இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது என்ன பண்ணோம்? இதை வந்து இரவும் பகலும் நீ என்ன பண்ணு, இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறான்றவரை இரவும் போல தியானிச்சு அதை எப்படி பண்ண முடியும்? பரவாயில்ல, அது இருக்கட்டும். இதை நீ தியானிச்சா தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லானால் பண்ணி முடிக்க முடியும். இதை நீ தியானிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லானால் பண்ணி முடியும். அதில் நீ ஃபெயில் ஆகிடுவேன், தோல்வி அடைஞ்சு போயிடுவேன். அதில் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கான ரகசியம் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது.
இதை நீ இரவு பகலும் தியானிப்பாயானால், தேவனுடைய வார்த்தையை நீ காதில் கேட்கிறாயே, அதை நீ குறிப்பெடுத்து. அந்த பெரையா படம் தான் பண்ணாங்களாம். ஒரு சர்ச்சோட இன்னொரு சர்ச்சை கம்பேர் பண்ணுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். என்னன்னாக்கா தெசலோனிக்கே சபையோட பெரையா பட்டணத்தை கம்பேர் பண்ணுறாரு. என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கேட்டு அப்படி விட்டுற ஆள் கிடையாது. நோட்ஸ் எடுப்பாங்களாம். நோட்ஸ் எடுத்து பவுல் பண்ண பிரசங்கத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பழைய ஏற்பாட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை காதில் கேட்டு அப்படி விட்டு போகிறாள் கிடையாது. அது என்ன தான் நடந்தது, என்ன ஏன் உட்காந்து வச்சு இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாங்கன்னா இதுக்கு பண்ணாங்க பிரசங்கத்தை. தேவன் ஒரு வாயில் வார்த்தை வச்சுன்றார், அனுப்புனார், பேசுகிறாரு. அவர் சொன்னார், அந்த வார்த்தை பைபிள் ஏற்கனவே இருக்குது. இப்போ இவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். திரும்ப இதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார் கருத்தை பேஸ் பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்போ தான் ஆத்ம வாழ்வு உண்டாகுது. அதை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிக்கிறான். தியானிக்கிற பெருசெல்லாம் அவனுக்கு கண்ணு அப்படி இப்படி இல்லை, கேட்டதை சிந்திக்கிறது. கேட்டதை இரவும் பகலும் அப்படியே எல்லாம் இரவு பகலும் தியானமாக இருக்காள் தான். யாரும் தியானிக்காத ஆளும் கிடையாதுங்க. வரலாம் உங்களுக்கு அன்பானவர்கள் 4 நல்லா சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னாக்கா சோறு பக்கத்தில் தான் கூட இரவு பகலும் தியானிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் அது பக்கத்தில் சாப்பாடு இருக்கும், ஆனால் தியானம் அங்கே ஓடின்னு இருக்கும். அவங்க சொன்ன சொல் அப்படியே மனசுலேருந்து போகல தான் தியானிக்கிறது. அவங்க பேசின பேச்சு மனசுலேருந்து அப்படி மெடிடேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் தான். நீங்கள் சொன்னாமல் பாருங்க அந்த வார்த்தை, அது இன்னும் எனக்கு மனசு ஆறவே இல்லை. அப்போ இரவு போல் நீங்கள் தியானிச்சுட்டு இருக்கிறீங்க, பக்கத்தில் சாப்பாடத்தோடு எடுக்க மாட்டேங்குது உங்களுக்கு, அது தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா இரவு போல் நீங்கள் தியானிக்கிறதுனால அது வேலை செஞ்சுன்னு இருக்குது. அப்போ எல்லாருமே தியானிக்கிற பழக்கப்பட்டவங்க தான். முற்போக்கான தியானிக்கிறதை விட்டு பிற்போக்கான தியானிச்சுட்டு இருக்கிறோம். மனுஷன் வாழ்க்கையில் என்னெல்லாம் காயப்படுத்த முடியாது பேசினானோ, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தினானோ, உன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தினானோ, எந்த அளவுக்கு நமக்கு நஷ்டத்தை உண்டாக்குனானோ, எந்த அளவுக்கு உன் மனத்தை வேதனைப்படுத்தினானோ, புண்படுத்தினானோ, எந்த அளவுக்கு உனக்கு துரோகத்தை பண்ணானோ, நீ அதெல்லாம் இரவு போல தியானிக்கிறாள் தான். அவர் சொல்கிறார், அதை தியானிச்சா வாழ்க்கையில் உருப்படாமல் போயிடுவோப்பா, நீ இதை தியானிச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வந்துடுவேன், அந்த மனுஷன் நல்லா மாத்திர உன்னால் முடியும். இப்போது சொல்கிறாரு, அந்த திருஷ்டாந்தத்தினால அவன் வந்து அப்படி விட்டான். கேட்டான தவிர அதை தியானிக்கலை. கேட்டான தவிர என்ன பண்ணல, அதை தியானிக்கல. வசனத்தை கேட்குறதுன்றது சர்ச்சைக்கு வந்து வசனத்தை கேட்குறது 1ஆம் கிளாஸ் மாதிரி. அது நல்லா புரிஞ்சுங்க. சர்ச்சைக்கு கூட வரலாம், அது கூட அவன் லாய்க்கலன்னு அர்த்தம். சர்ச்சைக்கு வந்து வசனத்தை கேட்குறதுன்றது 1ஆம் கிளாஸில் நீங்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி கணக்கு. அது ஒன்றும் பெருசாக நீங்கள் பிஹெச்டி முடிச்சுன்னு நினச்சிருக்காதீங்க. அதுவும் 1ஆம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அது இன்னும் நீங்கள் அதை கேட்டதை நீங்கள் குறிப்பெடுத்து நீங்கள் அதை தியானித்து நீங்கள் அதை மெடிடேட் பண்ணி அதில் உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்கள் கேட்குறீங்க பார் வந்து, அப்போ தான் நீங்கள் 2ஆம் கிளாஸ்க்கு ஆயத்தமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் ஒன்று சந்தேகம் வந்து கேட்குறீங்க பாருங்கள், டவுட்டு. நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க ஃபஸ்ட்டு, இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நானும் நோட்ஸ் எடுத்தேன், அந்த வசனத்தை நானும் போய் 4-5 முறை படித்தேன், நீங்கள் சொன்ன கருத்தில் ஒப்பிட்டு பார்த்தேன், இது எப்படி மேட்ச் ஆக எனக்கு புரியலன்னு கேட்குறீங்க பாருங்கள். அப்போ தான் நீங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போகிறதுக்கு லெவலுக்கு நீங்கள் வரீங்க. திருமணக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன அப்போ வெளிப்பாடு அதிகமாக வந்துனே இருக்கும். நிறைய வெளிப்பாடு வரும், வசன வெளிப்பாடு வந்துனே இருக்கும். வெளிப்பாடு ஏதோ ஒரு வெளிப்பாடு நினச்சிக்க போகிறீங்க, வசன வெளிப்பாடு. இன்னைக்கு வெளிப்பாடு யாராருக்கு எப்படி எப்படி வந்துன்னு இருக்குது, அந்த வெளிப்பாடுலாம் இல்லை. கண்ணை முன்னிட்டா தான் தெரியும், வெளிச்சமாக தெரியும். இவர் வெளிப்பாடு வந்துச்சேன் பெருசாக. உங்கள் வீட்டில் வந்து ஜோவனும் கண்ணை முன்னா ஒரு இருட்டாக தெரியுது ஐயா, பின்ன கண்ணை முன்னிட்டால் தான் தெரியும். அதெல்லாம் சந்தேகம் உனக்கு? இந்த அறிகுறிவாக இருக்காது. கண்ணை முன்ன வெளிச்சமாக தெரியும் உங்களுக்கு, கண்ணை மூடி பாருங்கள், இட்டாக தான் தெரியும். இதை ஒருத்தர் கேட்டு பெருசா, ஐயோ என் வீட்டில் எது இருக்குது போதும், கண்ணை முன்ன இருட்டாக தெரியுது. நம்ம கண்ணை முன்ன எல்லாம் கண்ணு விட்டால் தான் தெரியும். கண்ணை திறந்து பாரு, வெளிச்சமாக தெரியும். நீ ஏன் கண்ணை மூடின்னு பார்க்குற, கண்ணை திறந்து பாரு, வெளிச்சமாக தெரியும். கண்ணை முன்னா இருட்டாக தெரியுதான். அந்த வெளிப்பாடு இல்லை, இது வசன வெளிப்பாடு. சொன்னார் பாருங்க, இந்த வெளிப்பாடு உனக்கு தானாக வரலப்பா, தானாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா, பிதாவானவர் வெளிப்பாடு உனக்கு கொடுத்தாரு. இது மாதிரி வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டுறவன் தான் வாழ்க்கையில் உருப்படியான வேலையை செஞ்சிட்ருக்கிறான். அதுக்காக தான் ஒன்று ஏற்படுத்தினார் பேதுருவேன். இந்த வெளிப்பாடு ஒரு கல் மாதிரிப்பா, இந்த வெளிப்பாடுகளை வச்சு நீ திருச்சபை கட்டி எழுப்பும்போது தான் அந்த சபை ரொம்ப நல்ல சபையாக இருக்கும். மக்கள் வந்து ஆத்ம வாழ்வில் வளர்கிற மக்களாக இருப்பார்கள். அவர் வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே அபரிவிதமாக இருக்கும். இப்போ வாழ்க்கையில் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உலதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், இப்போ வாழ்றது ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிற ரெண்டுத்தையும் வகை பிரித்து காமிச்சிது. தேவனுடைய வார்த்தை வந்து ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஊனில் எல்லாவற்றையும் கிரியை செஞ்சு
அது வந்து எல்லாத்தையும் வேறு பிரித்து காமிச்சு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உன்னை அப்படியே வகை வகையாக பிரித்து காமிச்சிச்சு. இப்போ நாம் உனக்கு கண்ணுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வசனம் இவ்வளோ வேலையை நம்ம உள்ளத்தில் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 3வது ஸ்டெப்பு மன்னியாமை. இப்போது அதை பற்றி நீங்கள் பேச நினச்சோம், கொஞ்சம் நேரம் குறுகலாக இருக்குது. போன முறையாக கொஞ்சம் ஆரம்பித்தோம். நான் அடுத்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை சொல்லலான்னு விரும்புகிறேன். எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தும் கூட என் வாழ்க்கையில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்காம இருந்தது ஒரு 3 தடை. முதல்ல வந்து அவிசுவாசம், 2வது வசனத்துக்கு கீழ்ப்படினா கேட்ட வசனத்தை போய் வீட்டில் கொஞ்சம் கூட பிரித்து பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் சொந்த வேலையை பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன கேட்டால் யோசனை பண்ணி உட்காந்து தான் கீழ்ப்படியாமல் திரும்ப கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணியும் சொல்லணும். நம்ம இங்கே 3வது ஒரு காரியம் வருது, மன்னியாமை. நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் விளக்கம் பேசுவோம்.